ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினால ஜயன் டிவி என்கிற இந்த தொலைக்காட்சியின் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும், இதை பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களானது கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடுகிறது மாத்திரமல்ல, அநேகருக்கு எடுத்து சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் முன்மாதிரியை எடுத்து சொல்லுகிற நாட்களா இருக்கிறதுனால முன்பதாகவே உங்கள் யாவருக்கும் ஜயன் டிவி சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேதத்தின் வசனங்களின் அடிப்படையிலே சில ஆசீர்வாதத்தோடு நாம் எப்படி தேவனுக்கு பிரியமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழ முடியும் என்கிற சில வார்த்தைகளை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய பின்னணி உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த பூமிக்கு வந்த ஆண்டவராகிய இயேசு அவர் ஒரு நட்சத்திரத்திற்கு அடையாளமாக இருக்கிறார். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையையும் நட்சத்திரத்தை போல பிரகாசிக்க பண்ண வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதான இருள் என்கிற ஆதிக்கம் மாற்றப்பட வேண்டும் என்கிறதற்காக அவர் நட்சத்திரமாக வெளிப்பட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் கிறிஸ்துமஸ் என்கிறதான இந்த கொண்டாட்டத்தை ஒவ்வொரு வருடத்திலும் 12ஆம் மாதத்திலே 25ஆம் தேதியிலே நாம் அனுசரிக்கிறோம், கொண்டாடுகிறோம், அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோம் என்றால் வேதத்திலே வசனம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே 52ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்திலிருந்து கடைசி 34ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே 7 ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். விசேஷமாக அந்த 31ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் என்னன்னா, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீன் அவன் சிறையிருப்பின் நாளாகிய 37ஆம் வருடத்தின் 12ஆம் மாதத்தின் 25ஆம் தேதியிலே அதே பாபிலோனின் அந்த ராஜாவாகிய ஏவில் மொரோதாக் என்கிறதான ராஜா அவர் அரசாணைக்கு வருகிற அந்த முதல் துவக்க அரியணையில் ஏறின நேரத்திலேயே அவர் செய்த ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு அற்புதமான காரியம் என்னவென்றால், இந்த யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை விடுதலை செய்தார். வசனம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. 37 ஆண்டுகளுக்கு மேலாக ஏறத்தாழ அவர் அந்த சிறைச்சாலையிலே இருக்கிறார். யார் என்றால் யூதாவின் ராஜா. அவர் சாதாரண மனிதர் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு ராஜா 37 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே இருந்த அந்த அனுபவத்தை பாபிலோன் ராஜாவாகிய ஏவில் மொரோதாக் அவர்கள் அரசாணையில் வந்த உடனேயே அந்த ராஜாவை விடுதலை பண்ணினார். எந்த நாள் தெரியுமா? 12ஆம் மாதத்தின் 25ஆம் தேதியிலே அவரை விடுதலை செய்தார் என்று சொல்லி இருக்கிறது. விடுதலை செய்தது மாத்திரமல்ல, 7 ஆசீர்வாதங்களை அந்த யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுக்கு ஏவில் மொரோதாக் என்கிறதான பாபிலோன் ராஜா செய்தார் என்கிற அந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது நம்மோடு அல்லது உங்களுக்கு இன்றைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, நீங்கள் தேவன் மேல் இன்னும் வைராக்கியம் கொள்ளும்படியாக, தேவன் மேல் இன்னும் விசுவாசத்தை கொள்ளும்படியாக அந்த வார்த்தைகளை நாம் முத்தாய்ப்பாய் எடுத்துக்கொள்ள முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாமும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் விடுதலை இல்லாமல், அரவணைப்பு இல்லாமல், உங்களோடு அன்பாய் பேசுவதற்கு ஆட்கள் இல்லாமல், உங்களை குறித்ததான திட்டம் நிறைவேற்றுவதற்கு யாரும் இல்லையே என்கிற ஏக்கத்தோடு எண்ணங்களோடு இருப்பீர்களானால் உங்களுக்கு வருகிற நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிற வார்த்தை தான், நான் வாட்டி வதைக்கிற தெய்வம் அல்ல, நான் உன்னை விடுதலை செய்கிற தேவன். அப்படியே உன்னை விட்டு விட்டு போகிற தெய்வம் அல்ல, உன்னை நான் விடுதலையாக்குகிற தேவன் என்கிற வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்க பிரியமாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையின்படி 7 ஆசீர்வாதங்களை சுருக்கமாக நான் சொல்லட்டும். முதலாவது, அந்த ஏவில் மொரோதாக் என்கிற ராஜா தன்னுடைய அரசர் ஆட்சிக்கு வந்த உடனடியாக செய்த காரியம்தான் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை விடுதலை செய்தாராம். அப்படியானால் விடுதலையை பெற்றதோடு அவர் நிறுத்தப்படவில்லை. இரண்டாவது என்ன ஆசீர்வாதம்னா, அந்த யோயாக்கீன் ராஜாவினுடைய தலையை உயர்த்தினார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் பின்னணிகளை நினைத்து
என்னுடைய பின்னணி எப்படிப்பட்ட ஒரு பின்னணி, ஆனால் இன்றைக்கு நான் எப்படி போய் கொண்டிருக்கிறேன், இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இப்படி மாறி இருக்கிறதே, வித்தியாசமாக இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் ஒரு கேள்வியோடு அமர்ந்திருப்பீர்களானால் உங்களுக்கு வருகிற நல் வார்த்தை என்ன தெரியுமா? அந்த யோயாக்கீன் என்கிற ராஜாவுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் இதே தினமான இந்த 25ஆம் தேதி என்கிற 12ஆம் மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கும் விடுதலையை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்படியே அவர் உங்கள் தலையை உயர்த்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். மூன்றாவது, அதே வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஏவில் மொரோதாக் ராஜாவே தன்னை போல ஒரு ராஜாவாக சிறைச்சாலையில் இருந்த அந்த யோயாக்கீன் ராஜாவினுடைய தலையை உயர்த்தி அவரோடு ஒவ்வொரு நாளும் அன்பாய் பேசினார் என்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பாய் பேசினார். உங்களோடும் இந்த கிறிஸ்துவின் பிறந்த நாளிலே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற பிறப்பை விசுவாசிக்கிற உங்களோடும் இந்த தேவன் அன்பாய் பேசுவார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். நான்காவது என்ன ஆசீர்வாதம் தெரியுமா அவருக்கு கிடைத்ததாம்? யோயாக்கீனுடைய ஆசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஒரு அற்புதமான, ஆச்சரியமான, எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். 37 ஆண்டுகள் அந்த சிறைச்சாலையில் இருந்த அவருடைய கனவுகள் எப்படி இருந்திருக்கும், அவருடைய நினைவுகள் எப்படி இருந்திருக்கும், அவருடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை குறித்த திட்டங்கள் எப்படி இருந்திருக்கும் பிரியமானவர்களே. ஆனால் ஒரு நாள் வந்தது. எப்படி? 25ஆம் தேதி என்கிற அந்த 12ஆம் மாதத்திலே இயேசு பிறந்ததுனால, அந்த நட்சத்திரம் பிறந்ததுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண அவர் வல்லவராய் இருந்தாரோ, அதே போல யோயாக்கீனுக்கு அந்த ஏவில் மொரோதாக் என்கிற பாபிலோன் ராஜா செய்து தன்னோடு பாபிலோனில் இருந்த மற்ற ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கும் மேலாக வைத்தார். ஒருவேளை தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் செய்கிற வேலைகளிலே அல்லது நீங்கள் வகித்துக் கொண்டிருக்கிற உத்தியோகங்களிலே உங்களோடு இருக்கிற மற்ற மக்களை விட அல்லது உங்களோடு வேலையில் இருக்கிற சக ஊழியர்களை விட, அவர்கள் ஸ்தானங்களை விட என் தேவன் இந்த நாட்களிலே உங்கள் ஆசனத்தை அல்லது உங்கள் ஸ்தானத்தை அவர் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அதோடு மாத்திரமல்ல, ஐந்தாவது ஒரு ஆசீர்வாதத்தை அந்த யோயாக்கீன் ராஜாவுக்கு ஏவில் மொரோதாக் என்கிற ராஜா செய்தாராம். என்னன்னா, சிறையிருப்பினுடைய வஸ்திரத்தை மாற்றினாராம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக உயர்வுகள் வந்திருக்கலாம், அநேக காரியங்கள் மாறி இருக்கலாம். ஆனால் மாற்றப்பட வேண்டிய முக்கியமான ஒன்று வஸ்திரம். அப்படியானால் ஆவிக்குரிய அர்த்தத்துல நிறைய காரியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றுவதற்கு என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஆகவே சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றினார். ஆறாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த வசனத்துல சொல்லி இருக்கிறது, 33ஆம் வசனத்துல, அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் தன் சமூகத்தில் நித்தம் போஜனம் செய்தாராம். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். அந்த ராஜாவுக்கு விடுதலை கிடைச்சி அவங்க போயிருக்கலாம், அவங்களை அனுப்பி விட்டுருக்கலாம். ஆனா அது செய்யல. அந்த ஏவில் மொரோதாக் என்கிற பாபிலோன் ராஜா விடுதலை பண்ணின அந்த விடுதலையான கைதி, அப்படிதான் சொல்லணும், அந்த யூதாவின் ராஜாவை தன்னோடு கூட தன் சமூகத்திலேயே தன்னோடு கூட வைத்து நித்தம் அவர்களோடு தான் அவர் சாப்பிட்டாராம், போஜனம் செய்தாராம். என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வீட்டிலும் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் காரியங்களிலும் கூட யார் உங்களை விசாரிக்கிறார்களோ இல்லையோ, அல்லது யார் மூலமாக உங்களுக்கு விசாரிப்பு வர வேண்டும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ, அங்கிருந்து அல்ல, பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியாகிய இந்த திரித்துவ தெய்வமே உங்களுக்கு இறங்கி உங்களை அவர் சமூகத்திலேயே நித்தம் போஜனம் பண்ணும்படி அவர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். கடைசியாக ஏழாவது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், அந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே காலங்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கடைசி ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவரோட சாப்பிட வச்சதோடு அவர் நிறுத்தவில்லை. பாபிலோன் ராஜா இந்த யோயாக்கீனுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார் தெரியுமா? அவர் இறக்குற வரைக்கும், அவருடைய இறுதி மூச்சு நாள் வரைக்கும் அனுதினமும் இந்த ஏவில் மொரோதாக் என்கிற ராஜாவினால் கட்டளையிடப்பட்ட சகல ஆசீர்வாதங்களும், அனுதினம் கொடுக்கப்பட வேண்டிய சகல பொருளாதார ஆசீர்வாதங்களையும் அவர் தடையில்லாமல், தாழ்ச்சி இல்லாமல், தாமதம் இல்லாமல் கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். அவளை
உங்களை நடத்தினார். அப்படியே என் தேவன் உங்களுக்கு விடுதலையை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல, உங்களோடு அன்பாய் பேசுகிறவராய் மாத்திரம் அல்ல, உங்கள் சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றுகிறது மாத்திரம் அல்ல. ஓ ஹல்லேலூயா! இதே நாட்களிலே அவர் உங்களுக்கு கொடுக்கிற முடிவான அல்லது ஒரு முழுமையான ஆசீர்வாதம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய வாழ்க்கைக்கும் அவர்களுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கென்று திட்டம் பண்ணி வைத்த ஆசீர்வாதங்களை தந்து உங்களை நேர்த்தியாய் நடத்துவார், உங்களை சேமமாய் நடத்துவார். மீண்டும் இந்த வார்த்தையை சொல்லி கர்த்தரே உங்களை ஆசீர்வதிக்கிறார். என்ன வார்த்தை தெரியுமா? அவர் வாட்டி வதைக்கிற தெய்வம் அல்ல, உன்னை வாழ வைக்கிற தெய்வம். விட்டு விட்டு போகிற தெய்வம் அல்ல, அவரே உன்னை விடுவிக்கிற தேவனாய் இறங்கி வந்திருக்கிறார். நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இதே நாளில் இருக்கிற இந்த திட்டங்களின்படி உங்களுடைய வாழ்க்கை மாறும், நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாய் இருப்பீர்களா? God bless you all.